பட்ஜெட்ல இந்த அண்ணன் சீருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 817 கோடி. இதை ஒதுக்கு. நீங்க அந்த பணத்தை வாங்கி இங்க துப்பாக்கி வாங்கிக்கலாமா? வெடிகுண்டு வாங்கிக்கலாமா? சோ கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூரிட்டி தான். சோ இவர்களுடைய திட்டங்கள், இவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்தக்கூடிய திட்டங்கள் தான். அது கூட தெரியாம தான் முன்னாள் விசில் சத்தமோ இல்ல அண்ணாமலை அண்ணனுக்கு அதனால ஒரு எஃபெக்டாவோலாம் அங்க கிடையவே கிடையாது. சொல்ல போனா நிறைய பேர் அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸில் இருந்து திரு சபரி செல்வன். வணக்கம் சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபாஜி. சபரி, தாவேக அரசு முனைப்பா செயல்பட்டு வரும் நிலையில் விஜயினுடைய விசில் சத்தத்துல அண்ணாமலை அவர்களின் ஒரு ஆர்ப்பாட்டங்களோ இல்லைன்னா அவருக்கான அழைப்புகளோ, அண்ணாமலை மக்களை பார்த்து அழைச்சாரு இல்லையா, வைகையை சுத்தம் பண்ணுவாங்க, தூத்துக்குடியை சுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அழைப்புகள். சோ விஜயினுடைய விசில் சத்தத்துல அண்ணாமலையினுடைய அழைப்புகள் ஒதுங்கி விட்டனவா? இது நீங்க கேக்குறது எந்த விதத்துல எனக்கு புரியல சுபாஜி. போன மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 650 ஈவெண்ட்ஸ் தனியா பண்ணியிருக்கோம் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸுக்கு அகேன்ஸ்டா. இந்த மாசம் இப்ப ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு 12 நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 200 ஈவெண்ட்ஸ் பக்கம் எல்லாமே தனித்தனியா பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் முடியறதுக்குள்ள நாங்க நிச்சயமாக 750 to 1000 ஈவெண்ட்ஸ் தனியா பண்ணிருவோம். இதுல அண்ணாமலை அவர் கூப்பிடும் போது கன்னியாகுமரியில பீச்சஸை சுத்தம் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய கடற்கரை ஏரியாக்களை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும் போது மாசான ஒரு கேதரிங் வராங்க. அவங்க ஒர்க் பண்றாங்க. அதாவது அவங்க ஃபுல் டே ஒர்க் பண்றாங்க. காலையில 6 மணிக்கு வராங்க, சாயங்காலம் 4 வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. நீங்க இது கட்சி கூட்டம் மாதிரியோ இல்ல ஒரு அமைப்பு இந்த கூட்டம் மாதிரியே கொஞ்ச நேரம் வராங்க, அட்டண்டன்ஸ் போடுறாங்க, சேர்ல உட்காடுறாங்க, டீ சாப்பிடுறாங்க, கிளம்புறாங்க அப்படிங்கிற ஒர்க் கிடையாது இது. ஏன்னா இந்த அமைப்பினுடைய வேலை என்டையர்லி டிஃப்ரெண்ட். நாங்க ஒரு டிஃப்ரென்ஸா மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள்கிட்ட கண்ணுல காட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புறோம். சோ அதற்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி விஜயோட விசில் சத்தமோ இல்ல அண்ணாமலை அண்ணனுக்கு அதனால ஒரு எஃபெக்டாவோலாம் அங்க கிடையவே கிடையாது. சொல்ல போனா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமே அதுதான். நீங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய கட்சியை துவங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. மற்றபடி அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய கிரேஸ் என்ன அப்படிங்கிறது களத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு நன்றாக தெரியும் சுபாஜி. சபரி, நாங்க கேட்க விரும்புறது என்னன்னா, பட்ஜெட் தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை தொடர்ந்து நடந்த விவாதங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நம்ம சட்டசபையில பார்த்தோம். யார் யாருக்கு ஃபண்டு கொடுத்தாங்க, யார் யார போய் கேட்கணும் அப்படிங்கறதுல தொடங்கி இங்க எந்த மொழி எந்த வழி எனக்கு எதை கற்றுத்தந்தது, அன்பை போதித்தது அப்படிங்கிற வரைக்கும் நிறைய விவாதங்கள் நடைபெற்றது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமா இருந்ததா இல்ல ஏதோ சட்டசபையில தனிப்பட்ட விரோதங்களை தீர்த்து கொள்ளும் ஒரு இடமாக நீங்க பாக்குறீங்களா? இது விரோதத்தை தீர்த்து கொண்ட இடம் மாதிரிலாம் தெரியல சுபாஜி. இந்த இடத்துல இங்க திமுக அரசும் தாவேக அரசும் அங்க எதிரில் இருக்கக்கூடிய திமுகவும் ஏதோ பரம்பரை நண்பர்கள் மாதிரி 2 பேரும் இருக்கிறத பார்க்கறது மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் முட்டாளாக நினைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதான் எங்களால இதுல பார்க்க முடியுது. ஏன்னா ஒருத்தர் தீய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. ஒருத்தங்களை தற்கூரின்னு சொல்லி ஒருத்தவங்க சிறுமைப்படுத்தினால நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாத்தி சும்மா ஜஸ்ட் நார்மலா திட்டிக்கிறாங்க. உனக்கு நான் சலைச்சவங்க கிடையாது. ஒருத்தர் லாட்ரின்னு ஆரம்பிச்சா ஒருத்தர் பார்ட்டி பண்ணுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தர் பழனி கோயில் நிலத்தை பத்தி ஆரம்பிச்சா இன்னொருத்தவங்க அந்த இடத்துல நீங்க கட்டின கார் பார்க்கிங்க பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சோ எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் உனக்கு நான் சலைச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப் தாவேக அரசு அட் பிரசன்ட்ல கொடுக்குறாங்க. சோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதமே தேவைப்படாத ஒரு பட்ஜெட் தான். ஏன்னா அதுல ஏதாவது இருந்தா தானே விவாதம் பண்றதுக்கு, அதான் எதுவுமே இல்லையே. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல எதையாவது 1-2 அந்த பட்ஜெட்ல நிறைவேற்றி இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கறதுல எவ்வளவு பெரிய மோசடி வேலை நடந்திருக்கிறது அப்படிங்கறது எங்களை போன்ற விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா சிறு குறு விவசாயிகள் இருக்கக்கூடிய அத்தனை கடன்களுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தள்ளுபடி, அதுக்கு மேல வாங்கியிருக்கவங்களுக்கு வெறும் 30,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில வாய்தால போய் கட்ட வேண்டியவன் எல்லாமே அதை கட்டிதான் ஆகும். உங்களுக்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கெல்லாம் எந்த ஒரு
இதுவுமே கிடையாது. சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆட்சியில வந்து எப்படி அனைத்து மகளிருக்கும் 1000 சொல்லிட்டு தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுத்தாங்களோ அதேதான் இந்த ஆட்சியிலையும் தொடர போகுது. 2500 எல்லாத்துக்கும் தர முடியும்னு நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் பஸ்ல கூட ஃப்ரீயா விட்டுருவாங்க. எல்லாம் ஏறி போறது தானே, ஒரே பெட்ரோல் தான் ஊத்த போறோம், ஒரே டீசல் தான் ஊத்த போறோம், ஏத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட விட்டுருவாங்க. அனைவருக்கும் 2500 கொடுக்கறது, 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் சாத்தியமான விஷயம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அப்படியே கொடுத்தாலும் அனைத்து மகளிருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. தகுதி வாய்ந்த மகளிர்னு பொறுக்கி எடுத்து தான் கொடுப்பாங்க. ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வந்து பிரச்சாரத்தின் போது சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களால என்னென்னலாம் செய்ய முடியும்னு நாங்க சாத்தியமா நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவு பண்ணதையுமே வந்து அவரால் செய்ய முடியல அப்படின்னா மக்கள் வந்து ஒரு வருட காலம் எந்த பேச்சுமே பேச மாட்டாங்க. எந்த மக்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலம் அவங்க நீங்க 1 மாசம் பார்ப்பாங்க, 2 மாசம் பார்ப்பாங்க. இப்ப போய் கேள்வி அப்ப ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தானப்பா ஆகுது அப்படிம்பாங்க. 6 மாசம் கழிச்சு போய் கேட்டீங்கன்னா கூட 6 மாசம் தானப்பா ஆச்சு, அவங்க மட்டும் 60 வருஷம் ஆண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா 1 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு மக்களுக்கு வந்து அந்த சலிப்பு தட்டம் வந்து 2 வருஷம் ஆச்சு ஒன்னும் செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிவிகே அரசை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, யாரோ ஒருத்தங்க வந்து பெரிய சிற்பி அப்படின்னு சொல்லி சொன்னதே நம்பி அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை ஒப்படைச்சு அவன் வந்து அந்த சிற்பத்தை செதுக்கிற மாதிரி இப்ப டிவிக்கு செதுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது மிகப்பெரிய ஒரு சிற்பமாக வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவன் கல் உடைக்கிறவன் அப்படிங்கறது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். சோ முழுக்க முழுக்க எல்லாம் சிக்கு சுக்கா அந்த மலையை வேலையைத்தான் இந்த டிவி அரசு தமிழகத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறது. சோ பட்ஜெட்டினுடைய ரெஃப்ளெக்ஷனும் அதை தான் எங்களுக்கு காட்டுது. பட்ஜெட்ல எதையாவது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமோ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா எஸ் நீங்க விவாதம் பண்ணலாம். மற்றபடி இதுல விவாதம் செய்வதற்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு படத்துல சுந்தரராஜன் சொல்ற மாதிரி பாக்கெட்ல இருக்கிற பேப்பர் எடுத்து கொடுத்து அதுல ஒண்ணுமில்ல கிழிச்சு கீழே போட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி அது கிழிச்சு கீழே போடுறத பட்ஜெட் தான் சுபாஜி. எல்லாம் தமிழக சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது குறித்து மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விவிலியத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேற்று ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை சொல்லி அவர்கள் தட்டினார்கள், இன்று தீர்மானம் வந்து விட்டது. நேற்று அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு தீர்மானம் நிறைவேறிச்சுன்னு சொல்றாரு. சோ அமைச்சர், அரசாங்க பொறுப்பு, அரசு அதெல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும்போது மதத்தை முன்னிறுத்தி ஒரு அரசாங்க தீர்மானத்தை வழிமொழிவது அப்படிங்கறது வந்து எப்படி பார்க்க முடியுது? இது வந்து மத சார்பற்ற அரசா? இந்த மாதிரி ஒரு அரசு பிரதிநிதி செய்யலாமா? இது குற்றம் இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிவாஜி, வன்னியரசை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ஒரு தடவை வந்து மதத்தை பற்றி பேசாமல் இருந்தால்தான் நீங்க வந்து அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வன்னியரசு இது வரைக்கும் எந்த மதத்தை பத்தியும் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு இந்துக்களை திட்டணும், கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையும் தூக்கி பிடிக்கணும். ஏன்னா காரணம் என்னன்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் கூட இவர் வந்து உண்மையா இருக்கிறாருலாம் இல்ல, அவங்களதான் முக்கியமா ஏமாத்தி கொண்டு இருக்கிறார். நான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறேன், உங்களுக்கு சாதகமாக இருக்கிறேன்னு சொல்லி காட்டுற மாதிரி காட்டுறாரு. இவர்களை வைத்து இந்துக்களுக்கும் கிறிஸ்டியன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு ஏற்படுத்துவதுதான் திரு வன்னியரசன் அவருடைய முழுநேர வேலையே. நீங்க கேக்குறீங்கல்ல, அமைச்சர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஆட்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்களை அமைச்சராக்கிய தமிழக மக்கள் தான் அதை நம்ம ஃபீல் பண்ணணும். எதுக்குடா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன்டா ஓட்டு போட்டு எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நம்ம தான் ஃபீல் பண்ணணும். எல்லாருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சராக, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டப்பேரவை தலைவராக, எல்லாருக்கும் பொதுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக, எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமைச்சராகத்தான் அந்த இடத்துல நீங்க செயல்படணும். அப்படிதான் பண்ணணும். அதுதான் முறை, அதுதான் மரபு. அந்த மரபை வந்து அவர்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. வகுப்பறிய திருத்த சட்டம் வருதா, மத்திய அரசு கொண்டு வராங்களா, அதை எதிர்த்து தீர்மானம் போடு. இப்ப எஃப்சி அந்த கிறிஸ்டியன் இந்த வெளிநாட்டு ஃபண்டுல உள்ள கொண்டு வரதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் வருதா, அதுக்கு எதிர்த்து ஒரு இதையே தாங்க திமுகவும் பண்ணாங்க. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து தமிழகத்துல தீர்மானம் மாத்தி போட்டாங்க. மக்கள் வெறுத்து போய் அவர்களை தூக்கி வெளியே கடைசி விட்டாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மக்களுக்கு வந்து இந்த கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல வந்து உண்மையிலேயே தமிழகத்திற்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் ஃபண்டு கொடுக்குறான், ஒரு அமைப்புக்கு ஃபண்டு கொடுக்குறான். அந்த ஃபண்டினுடைய சோர்ஸை வந்து கவர்மெண்ட் கேட்கறதுல என்ன கஷ்டம் இருக்குது? எனக்கு ஒருத்தன் பணம் கொடுக்குறான், இப்ப நான் அதை தாங்க பண்றேன். எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் பணம் வருது அப்படின்னா இன்கம் டாக்ஸுக்கு நீங்க சொல்லணும்ல, எந்த பணம், இந்த பணம் எப்படி வந்துச்சு, எதன் மூலியமா வந்துச்சுன்னு நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். நானும் நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கும் பொழுது நம்மளே அந்த ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கத்துக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தினுடைய அக்கௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? கரெக்டான முறையான அக்கௌண்டா இருந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து அதை அலோவ் பண்ண போறாங்க. முறையான அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா
கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நிச்சயமாக இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது தேசியத்தினுடைய பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது மதத்தை வைத்து பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. ஆனா வன்னி அரசு எங்க முடிச்சு போடுறாரு பாருங்க. வகுப்போர் திருத்த சட்டத்துக்கு கிறிஸ்துவர்கள் ஆதரவு தெரிவிக்கல. ஆனா பாருங்க இன்னைக்கு அங்க வகுப்போர் திருத்த சட்டத்தை முடித்து அடுத்து கிறிஸ்துவர்கள் கிட்ட வந்துட்டாங்க. சோ இவர்களுக்கும் இப்ப பிரச்சனை. அதனால முஸ்லீம் வந்து இப்ப வந்து கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். சோ முஸ்லீம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். யாருக்கு எதிராக ஆதரவு தெரிவிக்க போறீங்க? இந்துக்களுக்கு எதிராவா? 85% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக. இது எப்படி பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாத்தையும் ஒன்னாதான் பாக்குறோம். கிறிஸ்டினையும் ஒன்னாதான் பாக்குறோம், முஸ்லீமும் ஒன்னாதான் பாக்குறோம், இந்துக்களையும் ஒன்னாதான் பாக்குறோம். அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைக்கிறோம். அதுவும் நாங்க புதிதாக வந்திருக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் எங்களுக்கும் அதுதான் ஒரு ஒரு விஷயம். ஆனா அதுக்காக நீங்க ஒரு மத பிரச்சனையை தூண்டி விடுவதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அந்நியரசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வன்னியரசை திட்டக்கூடாது. உண்மையிலேயே வன்னியரசை வந்து எம்எல்ஏ ஆக்கிய அமைச்சராகிய மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து உணரணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்குப்பா சட்டப்பேரவைக்குள்ள போனாங்க, திண்ணையில உட்கார்ந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் அதிர்ஷ்டங்கிற மாதிரி எப்படா இவரெல்லாம் அமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நம்பி இருக்க மாட்டாரு. ஒரு ஒரு வழியா அமைச்சர் ஆயிட்டாரு. அந்த அமைச்சருக்கு உண்டான பொறுப்பையாவது ஒழுங்கா செய்யணும். அந்த நேரத்துல வந்து நான் இந்த இது போன்ற கலவரங்களை தூண்டுவதையே நான் முழு நேர வேலையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வன்னியரசு வச்சிருந்தாரு அப்படின்னா, காலம் அவருக்கு வந்து நிச்சயமாக ஏற்கனவே திமுகவுக்கு எப்படி பதில் சொல்லுச்சோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு பதிலை வந்து காலம் நிச்சயமாக வைத்திருக்கும். சுபாஜ் சபரி, இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம், மோகன் சி லாரஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, FCRA சட்டத்தில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுமேயானால், அதாவது நீங்க வந்து தேவாலயத்தின் சொத்துக்கள் எல்லாம் RSS கையில் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை? RSS அந்த மாதிரி என்னென்ன சொத்துக்களை இது வரைக்கும் எடுத்திருக்காங்க, பட்டியல் போட முடியும்? அவர்கிட்ட தான் சுபாஜி கேட்கணும். சொன்னார்ல, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, RSS வந்து கையகப்படுத்திக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல, அது நீங்க மோகன் அவர்கிட்ட தான் கேட்கணும், லாசரஸ் கிட்ட தான் கேட்கணும். எப்படி வந்து RSS எப்படி கையகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி வந்து ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போலியான பின்புகளை இங்க யாரும் வந்து தயாரிக்கவே கிடையாது. முதல் விஷயம், ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளணும் சுபாஜி. RSSக்கும் நீங்க விடுவிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன இருக்கு? இப்ப வகுப்பாரிய திருத்த சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறது ரொம்ப கிளியரான ஒரு விஷயம் தான் சுபாஜி. இது உங்களுடைய நிலம்னு சொல்றீங்க, உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா இது உங்களுடைய நிலம்ங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. என் வீடுங்க, என் வீட்டோடைய பத்திரம் என்கிட்ட தான் இருக்கணும். இதுக்கு இப்ப மசூதியினுடைய சொத்துன்னு சொல்றீங்க, மசூதியினுடைய சொத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? கோயிலினுடைய சொத்துக்கு பத்திரம் இருக்குது. கிறிஸ்துவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலத்திற்கு உங்ககிட்ட பத்திரம் இருக்கு அப்படின்னா, முஸ்லிம்கள் வைத்திருக்கக்கூடிய வகுப்போர் திருத்த சட்டத்துக்கு வைத்திருக்கக்கூடியதுக்கு உங்ககிட்ட பத்திரம் இருக்கா? இததான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறாங்க. அது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்போர் திருத்த சட்டம் உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நிச்சயமாக வகுப்போர் திருத்த சட்டத்துக்கு நீங்க பயந்துதான் ஆகணும். இப்ப அதே மாதிரிதான் இந்த FCRA சட்டமும் கூட. வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு ஃபண்ட் வருது அப்படின்னா, இந்த ஃபண்ட் வந்து எந்த சோர்ஸ் மூலியமாக வருகிறது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்ப மோகன் லாசரஸ் எல்லாம் அவர்லாம் இந்த குதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, சும்மா வந்து நெருப்பு வந்து புகை வந்து நெருப்பு இல்லாம வராது இல்ல, அந்த மாதிரி பெரிய ஃபண்டா வரவங்க எல்லாருமே குதிக்கதான் செய்வாங்க. சோ இதுல வந்து அவருக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாக கூட அவர் குதிக்கலாம். நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. சோ அவர் தான் சொல்லணும், உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு இங்கிலாந்துல இருந்தோ இல்ல அமெரிக்கால இருந்தோ உங்களுக்கு வந்து நீங்க நடத்தக்கூடிய ஜீசஸ் சேவ்ஸுக்கோ இல்ல வேற எதுக்கோ வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபண்ட் போட்டு விடுறாங்க அப்படின்னா, அந்த ஃபண்டு ஏன் போட்டு விடுறாங்க, எதுக்கு போட்டு விடுறாங்க, அந்த ஃபண்டுக்கு உண்டான காரணம் இல்ல உங்க ஃபண்டுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். எந்த அமைப்புல இருந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறீங்க, யாரா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கேன். நான் வந்து வெளிநாட்டுல இருந்து எங்க அப்பாவுக்கு பணம் போட்டு விடுறேன் அப்படின்னா, இதுக்கும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரீசன் நாங்க அப்பவே கொடுப்போம். நான் வந்து சேலரி அக்கௌண்ட், அதனால சேலரி அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், நாங்க கவர்மெண்ட்டுக்கு ரிட்டனா நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். சோ ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனுக்கே இந்த ஒரு விஷயம் இருக்குங்கும் போது, வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஒரு பணம் போட்டு விடுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து அக்கௌண்டபிலிட்டி நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா? ஒரு துப்பாக்கி உங்க ஊர்ல வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு NGO அக்கௌண்ட்டுக்கு பணத்தை தூக்கி போட்டு விட்டான்னு வைங்களேன், நீங்க அந்த பணத்தை வாங்கி இங்க துப்பாக்கி வாங்கிக்கலாமா, வெடிகுண்டு வாங்கிக்கலாமா? சோ கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூரிட்டி தான். செக்யூரிட்டி பிரீச் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துக்கு பூரா சிமெண்ட் வச்சு சீலிங் பண்ண வேண்டியது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை. சோ எல்லாத்த விட இந்த சட்ட திட்டங்கள் எல்லாத்த விட நாட்டுக்கு முதல் தேவையான விஷயம் நாட்டினுடைய பாதுகாப்பு மட்டும்தான். அந்த பாதுகாப்பை மீறி எந்த விஷயம் உள்ள வந்ததுனாலும் அதை வந்து யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் பாட்டுக்கு சட்டம் நிறைவேறிக்கொண்டே போய்கிட்டே இருக்கிறது. யாராலையும் எதுவும் தடுக்க முடியல. இந்த பக்கம் தீர்மானம் போடலாம், அந்த பக்கம் அது பண்ணலாம், இது பண்ணலாம். சட்டங்கள் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கும் சுபாஜி. அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, மெஜாரிட்டி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு நன்றாக தெரியும்.
ஸோ நாங்களும் அந்த அமைப்புல இருந்து வந்தவங்க தான். ஸோ அங்க எங்களுடைய பலங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நன்றாக தெரிந்திருக்கிறது. ஸோ கற்றுப்பவர்கள் கத்திக்கொண்டே இருக்கட்டும், சட்டங்கள் பார்த்து நிறைவேறிக்கொண்டே போகட்டும். நாட்டுக்கு தேவையான சட்டம் எந்த சட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக தேவைதான். அதே நேரத்துல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் அத்தனையும் நாங்கள் ஆதரிப்போம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது எதிரான ஒரு திட்டங்களையோ அல்லது ஒரு சட்டங்களோ வந்தா நிச்சயமாக வி த லீடர்ஸ் எதிர்க்கும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்திலையும் நாங்க தெளிவா இருப்போம். மேகதாது விஷயம் வந்துச்சு, மேகதாது விஷயத்துல எங்களோட நிலைப்பாடு வேறு. மேகதாது விஷயத்துல நிச்சயமாக அணை கட்டக்கூடாது அப்படின்னா கட்டக்கூடாது. அது சென்ட்ரல் கவர்மெண்டே சொன்னாலும் அந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. இந்த மாதிரி நிலைப்பாடுகள் தான் எங்களுடைய நிலைப்பாடுகள். மற்றபடி இந்த நாட்டுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த சட்டங்களை நிச்சயமாக அண்ணாமலை நிச்சயமாக ஆதரிப்பார். சபரி, நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற மற்றொரு கேள்வி என்னன்னா, இன்றைக்கு சபாநாயகர் கருக்கலைப்பு அப்படின்னு ஒரு பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கு சென்னையில. அந்த பேரணியில கலந்துட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவைக்கு இப்ப இருக்கிற எல்லா அமைச்சர்களுமே, அமைச்சர்கள் ஆகட்டும், சபாநாயகர் ஆகட்டும், இவங்க எதுல கலந்துக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தினந்தரம் ஒரு செய்தியாக தான் வருது. நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க. ஒரு அமைச்சர் போய் கலந்துக்கிற ஒரு கூட்டத்துல தமிழ் தாய் வாழ்த்து வந்து 2வதாக பாடப்படுகிறது. அந்த பள்ளியினுடைய ஒரு கிறிஸ்தவ பாடல் வந்து முதல் பாடலாக பாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு காலைல பார்த்தோம். நீங்க சொல்றீங்க இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிற ஒரு இதுல போய் சபாநாயகர் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னு வைங்க சுபாஜி, நமக்கெல்லாம் மண்டை பிச்சுக்கும். நிச்சயமாக பைத்தியம் முடிச்ச மாதிரி இவர்கள் அமைச்சர்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைச்சர்களை நம்ம பார்த்தது கிடையாது. சோ இவங்க வந்து நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து புதுமையான அமைச்சர்கள், நாங்கள் வந்து ஜென்சி அமைச்சர்கள், நாங்கள் வந்து புரட்சிகரமான அமைச்சர்கள், நாங்கள் வந்து தளபதியினுடைய அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அமைச்சர்களுக்குன்னு ஒரு மரபு உண்டு, அமைச்சர்களுக்குன்னு ஒரு விதி உண்டு. அந்த விதியை வந்து அவர்கள் பின்பற்றி போகத்தான் வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்க ஜென்சி அமைச்சராக இருக்கிறீங்க, நாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, உங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய ஆபீஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. நேரம் வீட்டுல இருந்து நீங்க பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் மினிஸ்ட்ரி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்களாம் பண்ண வேண்டிய தரேன். அதுக்கெல்லாம் ஆபீஸுக்கு வரீங்க, உங்களுடைய நிரந்தர பணிகள் அமைச்சர் அப்படின்னா அந்த அமைச்சருக்குன்னு உண்டான அதிகாரங்களோ, அந்த அமைச்சருக்குன்னு உண்டான முறையோ, அந்த அமைச்சருக்குன்னு உண்டான ஒரு மரபோ இருக்கு. அந்த மரபை எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணணும். அது முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து சபாநாயகர் தான். சபாநாயகருக்கே இந்த நிலைமை அப்படி. ஏன்னா இது தமிழகத்துக்கே ஒரு சாபக்கேடு. கடைசி 10 வருஷமா அப்பாவும் அதை ஃபாலோ பண்ணல, திமுகவில் இருந்தக்கூடிய அப்பாவும் அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணல. அதையே இப்ப ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களும் தொடர்கிறார். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு கடந்து போக வேண்டிய விஷயம், அவ்வளவுதான் சுபாஜி. இதுல ஒன்னும் டிஸ்கஸ் பண்றதுக்கு பெரிய விஷயம் தான் கிடையாது. சபரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறத முழக்கமாக வைத்து சட்டசபை தேர்தலை சந்திச்சாங்க தாவேகா. ஆனா அரசு பதவிகள்ல இன்றைக்கு சைலண்டா விஜய் படத்துல நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், அப்புறம் அதை தாண்டி வேண்டியவர்கள், அப்படி சைலண்டா ஒரு பதவிகள் அவங்கவுங்க நேம் அப்படி பளிச்சுன்னு அங்கங்க பிளிங்க் ஆன் த ஸ்கைன்னு சொல்ற மாதிரி வரும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க எடுத்துக்கவே தேவையில்ல சுபாஜி. இது எடுத்துக்க வேண்டியது வந்து உண்மையிலே தாவேகா நிர்வாகிகள் தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா களத்துல வேலை பார்த்து என் பூத் கமிட்டினா என்னன்னே தெரியாத இடத்துல உள்ள பூந்து பூத் கமிட்டி போடுறாங்களோ போடலையோ, மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கறது கூட 10 பேரா 5 பேரா, விஜய் மாதிரியே வந்து ஒயிட் ஷர்ட் அந்த காக்கி பேண்ட் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டு தெருத்துருவாக சுத்திய தொண்டர்களுக்கு கிடைக்காத எந்த பதவி சுகத்தையும் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் போய் வாங்குறாங்க அப்படின்னா போய் வாங்கிடுவாங்க அதெல்லாம். ஏன்னா விஜய் கூட வந்து ரெகுலரா விஜய் வந்து மினிஸ்டர்ஸ் கூடயோ இல்ல ஆபீசர்ஸ் கூடயோ மணிக்கணக்குல உட்காந்து பேசக்கூடிய நபர்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா விஜய் கிட்ட வந்து மணிக்கணக்குல டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ உட்காந்து பேசி விஜய் கூட நல்லா நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். சோ அவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக பதவி கிடைச்சிடும். ஏன்னா விஜய் கூடவே இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட ஒருத்தருக்கு கிடைச்சது, ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிட்டாரு, 10த்துக்கு மாவட்ட செயலாளர் வேற போட்டுட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து அறிவிப்புல மீதி இருக்கு இன்னும் 4 நண்பர்கள் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அந்த சஞ்சீவ் விஜய் எல்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. சோ அவருக்குலாம் என்ன பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாங்க ஆவலா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரொடியூசருக்கே இப்படின்னா நெருங்கிய நண்பர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை டெல்லி எம்பியா போறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு தெரியல. இவர்களுடைய தேர்வு வந்து எப்படி அப்படின்னா இவங்களுக்கே கூடிய சீக்கிரம் வேட்டு வைப்பதற்கு உண்டான ஒரு தேர்வாகத்தான் விஜயனுடைய இந்த தேர்வு இருக்கு. ஏன்னா மக்கள் ரொம்ப நாள் தான் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சுபாஜி. எம்ஜிஆர் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. எம்ஜிஆர் வந்து கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுக்கு வந்து பதவி கொடுப்பாரு, பொருள்களை கொடுப்பாரு, இந்த மாதிரிதான் பண்ணுவார். அடிப்படை தொண்டர்களுக்கு தான் உதவி. அவர் வந்து கூட இருந்த அந்த ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும்தான்
அது ரொம்ப வருஷமா எம்ஜிஆர் கூட இருந்ததுனால மட்டும்தான் அவருக்கு வந்து கூடயே வச்சுக்கிட்டாரு. புஷியானது எப்படி வச்சிருந்தாரோ அதே மாதிரி கூட வச்சிருந்தாரு. மத்தபடி விஜய் மாதிரி வந்து எல்லா கல்பாத்தி அகோரம் இவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் வந்து பதவி போடுற மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. இப்ப ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு ஒரு பதவி, அப்புறம் வேற ஒருத்தருக்கு பதவி, இன்னொருத்தருக்கு ஒரு பதவி, இப்படியே வரிசையாக வந்து தான் கூட வேலை செய்யறவங்க, தன்னுடைய ஜோசிக்காரங்க, தன்னுடைய பிரின்சிபல் அட்வைசர், தன்னுடைய செக்யூரிட்டி, அவருடைய கார்ல பாத்தீங்கன்னா ஜெகதீசன் 24 மணி நேரம் டிராவல் பண்றாரு. அவர் என்ன பதவியில இருக்காருன்னே தெரியல. சீஃப் மினிஸ்டரோட கார்ல வந்து ஒருத்தங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா அது பிக்கஸ்ட் புரோட்டோகால், பெரிய புரோட்டோகால் இருக்கு. உங்களுக்கு வந்து பதவி இருக்குதா என்ன ஏது அப்படிங்கிறது. பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நீங்க பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபைட் பேட்ச் கொடுப்பாங்க, கிரீன் கலர்ல ஒரு பேட்ச். நான் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போகும்போது எனக்கு வெரிஃபைட் பேட்ச் ஒன்று கொடுத்துருந்தேன். அப்படி இருந்தாலும் நீங்க பக்கத்துல போய் சந்திக்கவே முடியும், ஒரு வணக்கம் கூட சொல்ல முடியும். சோ அப்படி இருக்கும்போது 24 ஹவர்ஸ் கூட டிராவல் பண்ற நபர்கள் எல்லாம் என்ன பதவியில இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. சோ புரோட்டோகால் பிரீச் வந்து நிறைய இடத்துல நடக்குது. சோ இன்னைக்கு கேட்டீங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்க தேவையில்ல, டிவிகேவனுடைய தொண்டர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். ஐயோ உழைச்சவனானு பதவி அவனுக்கா அப்படின்னு சொல்லி டிவிகேவனுடைய தொண்டர்கள் சொக்காவை பிடிச்சி கேள்வி கேட்கணும். நாங்க கேள்வி கேட்டு என்ன பண்ண போறோம்? அவர் யாருக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு வேலைகள் நடந்தா போதும், அவ்வளவு. சபரி, நாங்க அடுத்தது உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி என்ன அப்படின்னா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் தந்துருவாரு, ஓகேவா? ஆனா அத்தை சீரு பாட்டி சீரு அதெல்லாம் கரெக்டா தரணும்னா விவசாயிகளுடைய முழு கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல, எம்எல்ஏ திருமதி சௌமியா அன்புமணி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முழுமையாக பயிர் கடன் தள்ளுபடி அவசியமா இல்லைன்னா காலத்தின் கட்டாயமா? சரி, இந்த தாய்மாமன் சீரும் சுபாஜி எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி இருக்கு சுபாஜி. தாய்மாமன் சீரும் அண்ணன் சீரனுடைய அந்த விளக்கத்தை வந்து நீங்க பட்ஜெட்ல எப்படி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட்ஜெட்ல வந்து இந்த அண்ணன் சீருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? 817 கோடி. இதை வந்து ஒதுக்குனாரு. ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம் ஒரு 3 லட்சம் கல்யாணம் நடக்குது. இந்த அண்ணன் சீர்ல அவர் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் மதிப்பிலான பட்டுப்புடவை கொடுக்குறாரு. அப்ப 3 லட்சம் கல்யாணத்துக்கும் பட்டுப்புடவை கொடுத்தீங்கன்னா அதோட விலை எவ்வளவு? 150 கோடி வேணும். சோ 8 கிராம் தங்கம் கொடுக்கணும். இந்த 8 கிராம் தங்கத்தையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் குடும்பத்துக்கு போட்டீங்கன்னா 3000 கோடி ரூபாய் பணம் வேணும். சோ 3150 கோடி. 8 கிராம் தங்கம். நீங்க சொல்றது வந்து குழந்தைங்களுக்கு வந்து 1 கிராம். தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து 8 கிராம். இந்த 8 கிராம் திட்டத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட 3150 கோடி இருந்தாதான் உங்களால வந்து அனைவருக்குமே தர முடியும். சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அனைவருக்கும் தங்கமும் அனைவருக்கும் பட்டுப்புடவையும் கிடையாது. தகுதி வாய்ந்த மகளிருக்கு தங்கம், தகுதி வாய்ந்த மகளிருக்கு பட்டுப்புடவை. கல்யாணம் பண்றதுக்கே அவங்களாவது பரவாயில்ல, தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லி 19 ரகத்தை பிரிச்சுட்டான். இவன் யாருக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறதையே தகுதி வாய்ந்த மகளிருக்கு கல்யாணம்னா தகுதி வாய்ந்த மகளிர் கல்யாணம் பண்றமான்னு சொல்லி அந்த மாப்பிள்ள தான் முன்ன யோசிக்கணும். சோ அந்த ரேஞ்சில வந்து விஜயனுடைய புது அறிவிப்பு இருக்கு. இந்த தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது வந்து அந்த 1 கிராம் மோதிரம் போடுறாங்கல்ல, இந்த 1 கிராம் மோதிரம் வந்து அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாய்மாமன் சீர். மத்த அவரு விஜய் வந்து அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் தாய்மாமன். தனியார் மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மாமன் கிடையாது. சோ அதனுடைய ஃபண்ட் அலோகேஷன் இந்த விஷயங்கள சோ டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை டிவிக்கு அப்படியே பண்றாங்க. ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. அப்படியே பேர் மட்டும்தான் மாற்றம். ஒன்னொன்னுக்கு முன்னாடி எல்லா திட்டத்துக்கு முன்னாடியும் வெற்றி அப்படின்னு ஒரு பேர் போட்டா அது வந்து டிவி அரசனுடைய ஒரு திட்டமாக மாறி விடுகிறது. அம்மா உணவகத்தை மட்டும் தான் என்ன மாத்தல, அதையும் வெற்றி அம்மா உணவகம்னு மாத்திட்டாங்கன்னா அது வந்து டிவி அரசனுடைய ஒரு சின்ன, ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா நம்ம படத்தெல்லாம் அங்கங்க தூக்குற வீடியோஸ் எல்லாம் நம்ம நன்றாக பார்த்தோம். சோ இவர்களுடைய திட்டங்கள், இவங்க கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அது கூட தெரியாம தான் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து, நான் இந்த ட்வீட் இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன், ஸ்டாலின் அவர்கள் போட்டிருந்த ட்வீட். அவர் போட்டிருக்காரு, இது வந்து பிளாஸ்ட்னு நினைச்சா இந்த நிதிநிலை அறிக்கை வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த நிமிஷம் வரைக்கும் அப்பா நல்லா விமர்சிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நான் ஒரு நிமிஷம் பொறுமையா நினைச்சேன், பெருமையா நினைச்சேன். கரெக்டா கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே போட்டிருக்காரு திமுகவினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்திருக்கு. அப்ப வேஸ்ட் சொல்றது வந்து திமுகவினுடைய நிதிநிலை அறிக்கையை தான் முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து வேஸ்ட் சொல்றாரான்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு கம்புற மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ட்வீட் இருக்கு. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல காம்படிட்டிவான ஆளுதான். ஸ்டாலினையும் விஜயையும் ஒரு தராசுல உட்கார வச்சீங்க அப்படின்னா 2 பேரும் வந்து யார் மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க போட்டு வச்சிடலாம். ஆனா மத்தபடி இந்த தராசு முள்ளு மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருந்த கூடிய வேளாண் நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும், இல்ல மொத்த நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும், 2மே வந்து சுந்தரராஜன் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அதுல ஒண்ணுமில்ல கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி அதே கணக்கு தான் சுபாஜி. இதுல வந்து நீங்க தாய்மாமன் சீர்,
இந்த தாலிக்கு தங்க இதை ஏற்கனவே இருந்த திட்டங்களை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது கூட ஜியோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, நான் சொன்ன மாதிரி அனைவருக்கும் தராங்களா இல்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு தராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அங்க ஃபண்ட் இல்ல கொடுக்கறதுக்கு. சபரி, ரொம்ப நன்றி சபரி. இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா மதத்தை பேசுகிறது இன்றைய அரசு சட்டசபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், குறிப்பாக ஒரே மதத்தை பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கீங்க. ஆனா நீங்க எல்லாருக்குமான முதலமைச்சர், எல்லோருக்குமான அமைச்சர், இது எல்லோருக்குமான அரசு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஓட்டு போட்டீங்களோ போடலையோ, அவர்தான் முதலமைச்சர் இன்று தமிழகத்தில் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தமிழக முதலமைச்சருக்கு நினைவு கூறுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து இங்க தாவேகா அரசு நிறைய விஷயங்கள்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பொதுவாக வந்தாலும் கூட செயல்படுவது என்னமோ அவரவர்கள் வேண்டியவர்களுக்கு ஒரு அரசு பதவியை சைலண்டா கொடுக்கறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற உங்களுடைய நியாயமான கேள்வியையும் தொடர்ந்து இங்கு திமுக அரசாங்கம், அதை தாண்டி அதிமுக இரண்டும் சட்டசபையில் ஓரணியில் இணைவதை நல்லா பார்க்க முடியுது. இவங்க பேசுறது அவங்களும், அவங்க பேசுறதுக்கு இவங்களும் சைலண்டா அமைதியா இருக்கிறதும், 2 பேரும் சேர்ந்து தாவேகாவை அட்டாக் பண்றதும், ஆனா தாவேகா பதிலுக்கு பதில் கொடுக்கறதும், மொத்தத்துல பார்த்தா இது ஏதோ ரிலே ரேஸ் ஓடுற இடம் மாதிரியே இருக்கு. அது ஒண்ணும் சட்டசபை மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற இடம் மாதிரி தெரியல. சொந்த வெறுப்புகளை பகிரங்கமாக மேடை போட்டு இல்ல சட்டமன்றத்துல மைக்க போட்டு பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இங்கு யாருக்கான அரசாங்கம் இதுன்னே தெரியல. சபாநாயகர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருப்பார். முன்னாடி வந்த ஆட்சியில 5 ஆண்டு கால ஆட்சியில அப்பாவும் எல்லாருமே திமுக அமைச்சர்னு விமர்சித்ததை போல இவர் இன்று சபாநாயகர் இருந்தாலும் அதாவது நடுநிலையாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாலும் கூட அவரையும் அறியாமல் அவர் தொடர்ந்து பேசும் வசனங்களும், அதை தொடர்ந்து அவருடைய செயல்பாடும், குறிப்பாக கருக்கலைப்பு மாநாட்டுக்கு பேரணியாக நடந்து செல்வதெல்லாம் ஒரு அரசாங்கத்தில் இருப்பவர், அரசு பதவியில் இருப்பவர் ஒரு அணியில் ஒரு சைடாக நகர்கிறாரோ அப்படிங்கறத தெளிவா எடுத்துரைக்குது அப்படிங்கிற விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருக்கீங்க சபரி. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சபரி. நன்றி சுபாஜி. தேங்க்ஸ் சபரி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.